கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் சுவீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 32ஆம் அதிகாரம் 27வது வசனம். எரேமியா 32ஆம் அதிகாரம் வசனம் 27. நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுண்டோ? நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுண்டோ? என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கின்ற ஒரு கேள்வி, என்னாலே செய்யக்கூடாத ஒரு அதிசயமான காரியம் இருக்கின்றதா? நான் பார்த்து அஞ்சக்கூடிய, நான் பார்த்து கையை பிசையிக்கொண்டு, ஓ, இந்த சூழ்நிலையில் என்னால் உதவி செய்ய முடியாத நிலைக்கு நான் வருந்துகின்றேன் என்று கடவுள் எப்பொழுதாகிலும் சொல்லியிருக்கின்றாரா? அப்படி சொல்லவே இல்லை. ஆனால் ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கின்ற கேள்வி, என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுண்டோ என்று கேட்கின்றார். அப்படி கடவுளை நம்மை பார்த்து இந்த கேள்வியை கேட்க வைத்தது எது என்றால் நம்முடைய அவிசுவாசம் மட்டும்தான். நாம் ஒருவேளை கடவுளை விசுவாசிக்க வேண்டிய விதத்தில் நாம் விசுவாசித்திருப்போமானால் ஆண்டவர் இந்த கேள்வியை கேட்டிருக்க வேண்டிய அவசியமில்லை. மாறாக நம்முடைய விசுவாசத்தின்படியே உனக்காக கடவுது என்று சொல்லி அநேக அற்புதங்களையும் அதிசயங்களையும் கடவுள் நம்முடைய வாழ்க்கையிலே செய்கின்றவராக இருப்பார். பல நேரங்களில் நாம் ஜெபிக்கும் பொழுது கூட நம்முடைய ஜெபங்கள் அவிசுவாசம் நிறைந்ததாகவே இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். எப்படி அதை நாம் புரிந்து கொள்ளலாம் என்றால், நம்முடைய உதடு கடவுளிடத்தில் வேண்டுதல் செய்து கொண்டே இருக்கும். ஆனால் உள்ளத்தில் நாம் வேண்டுகின்ற அந்த காரியத்தை குறித்ததான குழப்பங்களும் பயங்களும், நடக்குமோ நடக்காதோ, நடக்காமற் போய்விட்டால் நாம் என்ன செய்வது என்று சொல்லி இன்னொரு இடத்துல மனதில் அந்த சிந்தை ஓடிக்கொண்டே இருக்கும். இன்றைய காலகட்டத்தில் மனிதர்கள் சொல்லுகிறார்கள் அல்லவா, பிளான் ஏ, பிளான் பி என்று சொல்லுகிறார்கள். ஒரு பிளான் ஏ ஒன்று வைத்து அதை நடைமுறைப்படுத்த பிரயாசம் எடுக்கின்றார்கள். அது குடும்பத்திலோ அல்லது ஒரு தொழிலிலோ மற்ற ஏதோ ஒரு காரியங்களில் ஒரு பிளான் ஏ என்று சொல்லி ஒரு காரியத்தை யோசித்து, இதை நான் இப்படி செய்வேன், இது இப்படியாக எனக்கு அது கைகூடி வரும் என்று நினைக்கின்றார்கள். ஒருவேளை அந்த பிளான் ஏ ஒரு வெற்றிகரமாக நடக்காத பட்சத்தில் என்ன செய்கின்றார்கள்? பிளான் பி என்று சொல்லி ஒன்றை ஆயத்தப்படுத்தி வைத்து கொள்ளுகிறார்கள். பிளான் ஏ இருக்கும் பொழுது ஏன் பிளான் பி உருவாகிறது என்றால், அவர்களுக்கு இந்த பிளான் ஏ மீது பூரணமான ஒரு நம்பிக்கை, ஒரு திடமான ஒரு எண்ணம், பிடித்தம் அதன் மேல் இல்லாமல் ஏதோ ஒரு விதத்தில் அல்லது எதிர்பாராத சூழ்நிலையில் அது தோல்வியுறும் பொழுது அந்த நேரத்தில் நாம் என்ன செய்வது? ஆகவே வருமுன் காப்போம் என்று சொல்லுவதைப் போல ஒரு பிளான் பியை நாம் தயார்படுத்தி வைத்து கொண்டால், திடீரென்று இந்த திட்டம் கைவிடும் பொழுது நாம் இந்த பிளான் பியை செய்து விடலாம். இதில் நாம் பழகிவிட்ட மக்களாக இருக்கிறோம். குடும்ப காரியங்களை அப்படித்தான் திட்டமிடுகின்றோம், நம்முடைய தொழிலை அப்படி திட்டமிடுகின்றோம். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளை, ஒருவேளை 100% அது தவறா என்று கேட்டால், உலக பிரகாரமான காரியத்தில், ஒருவேளை உங்கள் தொழிலில், உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டில், உங்களுடைய பிரயாசங்களில் அது பூரணமாய் தவறு என்று நான் சொல்லவே இல்லை. அது வரவேற்கத்தக்க ஒன்று தான். ஆனால் நாட் வித் காட். கடவுளிடத்தில் அப்படி அல்லவே அல்ல. கடவுள் ஒன்றை செய்து அதை திருத்தி கொள்ளுகிற கடவுள் அல்ல.
ஒரு காரியத்தை பேசிவிட்டு அது நான் யோசிக்காமல் பேசிவிட்டேன், அப்படி நான் செய்ய முடியாது என்று தன்னுடைய நிலையை மாற்றிக்கொள்ளுகிற கடவுள் அல்ல. God never makes mistake. என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, ஆகவே கடவுளிடத்தில் ஒன்றே ஒன்று தான். பிளான் ஏ என்றால் அது ஏ மட்டும்தான். அது கைக்கூடி வருமா கைக்கூடி வராதா அந்த பேச்சுக்கே இடமில்லை. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, அவர் இயற்கையே தன்னுடைய கரத்திலே தன்னுடைய ஆளுகையில் வைத்திருக்கின்ற கடவுள் அல்லவா. இறையாதே அமைதலா இரு என்று சொன்ன மாத்திரத்தில் அங்கே கொந்தளித்து கொண்டிருக்கிறதான தண்ணீர் அப்படியே அமைதியாகும் என்றால், சுழல் காற்று அப்படியே நின்று விடுமானால், நீங்களும் நானும் சந்திக்கிறதான பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் மாற்றி போடுவதற்கு ஆண்டவருக்கு அவ்வளவு பெரிய கடினமா? நம்முடைய அவ்விசுவாசத்தினாலே நாம் என்ன செய்கின்றோம்? ஒரு காரியத்திற்காக ஜெபித்து கடவுளுடைய சமூகத்தில் காத்திருந்து ஆண்டவர் நிச்சயமாய் அதை எனக்கு கொடுப்பார் என்று யோசிக்கின்ற நேரத்தில் உடனே உள்ளத்திலிருந்து இன்னொரு எண்ணம் வருகிறது. ஒருவேளை கடவுள் கொடுக்காமற் போனால், ஒருவேளை அது நடக்காமற் போனால் நான் என்ன செய்யட்டும்? உடனே இப்படி ஒரு காரியத்தை சிந்தித்து ஒரு ஆல்டர்னேட்டாக ஒரு பாதையை நாம் தெரிந்து கொள்ளுகிறபடியினால்தான் இருமனம் உள்ளவன் தன் வழியெல்லாம் நிலையற்றவனாய் இருக்கின்றான் என்ற நிலையை நாமே வரவழைத்து கொள்ளுகின்றோம். அதனால்தான் கடவுள் நம்மை பார்த்து கேட்கின்றார், என்னால் செய்யக்கூடாத ஒரு அதிசயமான காரியம் ஒன்றுண்டோ என்று ஆண்டவர் கேட்கின்றார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் அது எப்படிப்பட்டதான தேவைகள் இருந்தாலும், அது எவ்வளவான பிரச்சனைகளை நீங்களும் நானும் சந்தித்து கொண்டிருந்தாலும், கடவுளை இறுக பற்றி கொண்டு, ஆண்டவரே நீர் ஒருவரே எனக்கு ஆதாரமாக நீர் இருக்கிறீர், நீர் ஒருவர் மட்டுமே எனக்கு போதுமானவராக இருக்கிறீர், உம்மை அல்லால் நான் வேறொன்று காரியத்தையும் ஆண்டவரை நான் சிந்திக்க மாட்டேன், நீர் என்னை வழி நடத்தும் என்று சொல்லி அப்படியே கடவுளை ஒரே மனதோடு கூட பற்றி கொள்ளும் பொழுது ஆண்டவருடைய அற்புதம் தானாக நம்முடைய வாழ்க்கையில் அது வெளிப்படும். அதற்கென்று நாம் அதிகமாய் மெனக்கட வேண்டிய அவசியமில்லை. அவர் வஸ்திரத்தை நான் தொடுவேன், தொட்டால் நான் சுகமாவேன். எவ்வளோ அற்புதமான ஒரு டிசிஷன்! அதில் அவள் உறுதியாய் நிலைத்திருக்கின்றார், அதை செயல்படுத்துகின்றார். நடந்தது என்ன? இயேசுவே ஆச்சரியப்படுகிற விதத்தில் எங்கள் அற்புதம் நடந்தது. அதே வண்ணமான அற்புதம் நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயமாய் நடக்கும். அதை உணர்த்துவதற்காகத்தான் ஆண்டவர் கேள்வி கேட்கின்றார், என்னால் செய்யக்கூடாத ஒரு அதிசயமான காரியம் உண்டோ? கடவுள் தாமே தம்முடைய வல்லமையை நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படுத்தி எல்லா விதமான அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்து நம்முடைய கண்ணீரை துடைத்து நம்மை தொடர்ந்து வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன்.